ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேத்தியே பாத்தீங்கன்னா சின்னவரும் பெரியவரும் லஞ்ச் மெனு கொடுத்துட்டாங்க. லஞ்சுக்கும் டிஃபனுக்கும். டிஃபனுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி, லஞ்சுக்கு வந்து சௌச்சௌ கூட்டு வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம் ஆன் பண்ணிட்டு மற்ற வேலைலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று கொஞ்சம் பால் இருந்தது, அதை மட்டும் சூடு பண்ணிட்டு நான் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து புதுசா பால் வாங்கி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட நான் கேட்டிருந்தேன். சாப்பாடு பாத்திரம் வந்து கொஞ்சம் லைட்டா வளைஞ்சிருச்சு. அதுல இருந்து சாப்பாடு கொஞ்சம் வடிச்சா கொட்டிட்டு இருக்கு. எனக்கு வேற பாத்திரம் வேணும்னு சொன்னேன். இது வந்து புதுசாவே என்கிட்ட இருக்கு. நீ இதை எடுத்து யூஸ் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு ஸ்டீல்ல தான்மா வேணும். எனக்கு வேற இதுல வேணாம். எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைப்பேன். கேஸ்ல வச்சா எனக்கு அதிகமா கேஸ் பிடிக்கும்னால எனக்கு வந்து ஸ்டீல்ல வாங்கி கொடுங்கன்னு. இது ஸ்டீல்ல தான் இருக்கு. நீ எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. நானும் ஸ்டீல்ல நைட்டே புதுசா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எடுத்து தண்ணி ஊத்திட்டு அதுல வைக்கிறேன். எனக்கு வைக்கவே முடியல. வச்சா வந்து நம்ம அந்த பாத்திரம் வந்து ஸ்டீல் இல்ல வேற ஏதாவதுன்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இண்டிகேட் கொடுத்துட்டே இருக்கும். இல்ல தப்பா வைக்கிறீங்க அப்படி சொல்லி இண்டக்ஷன் ஸ்டவ். இது இல்ல ஸ்டீல் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வச்சு வச்சு பாக்குறேன். இல்ல தப்பா வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சுத்தி இருக்கிறது ஃபுல்லா ஸ்டீலா இருக்கு. ஆனா கீழே பாட்டம் மட்டும் விண்டோலேன்னு சொல்லுவாங்கல்ல அதுல இருக்கு. ஐயோ இதை யூஸ் பண்ண முடியாதே. ஆனா நம்ம ஸ்டவ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம அதிகமா குவான்டிட்டி யாருக்காவது செய்யறோம் இல்ல நம்ம வீட்டுல யாருக்காவது வந்திருக்காங்கன்னா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸ்க்கு வேணாம்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் எடுத்து பரன்ல போதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. மார்னிங்கே இது போல பார்க்கும்போது நமக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் மேல எடுத்து வச்சுக்கலான்னு. இது போல ஒரு 5 மினிட்ஸ் மார்னிங்ல ஒரு டைம் கிடைச்சா ரொம்ப சுகமான டைமா இருக்கும் அது. நீ கொஞ்சம் சீக்கிரமா எழுந்ததுனால பொறுமையா உட்காந்து வெளியே செடியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா காத்து அடிச்சுது. குருவி சவுண்டா நல்லா கேட்டதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே ஒரு பால் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் தக்காளி சட்னி வந்து பண்ண எல்லாத்தையும் காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு சட்னி பண்ணிடுவேன். ரன் பண்ணிட்டு தாளி போட்டுருவேன். சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இதான் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட் இது. நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பால் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போட்டு அரிசிக்கு தண்ணி ஊத்திட்டு ஒல வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது சைடு பை சைடு வந்து பருப்பு கூட்டுக்கு வந்து காய் கட் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடுல ஒலை கொதிச்சனால அதுக்கும் சரி அரிசி போட்டுட்டு நம்ம மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். என் தம்பியை வந்து குளிப்பாட்டலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். குளிக்க வாடான்னு சொன்னா வரவே மாட்டேன்ட்டான். நான் நிதிக் மம்மி வந்து உனக்கு கூட்டு குடுக்குறேன், லஞ்ச் பாக்ஸ் குடுக்குறேன் நிதிக், குளிக்க போறியா அப்படி சொன்னேன். ஜாலியா குளிச்சுட்டு இதோ வரமா நானே ட்ரெஸ் வந்து குடுக்குறேம்மா உங்ககிட்ட, நீ எனக்கு போட்டு விடுறீங்களாமா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு இருந்தான். என்ன டெய்லி கூட்டு கொடுத்தா சூப்பரா வேலை செய்வான் போல, ஜாலியா ஸ்கூலுக்கு போகும் போல நினைச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் கூட்டுக்கு வந்து நிறைய பாத்திரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிட்டு சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. குக்கரும் க்ளோஸ் பண்ண முடியல. இதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல ரப்பர் லைட்டா மேல வந்துருச்சு போல, அதான் க்ளோஸ் பண்ண முடியல. இல்ல நம்ம மைண்ட் வந்து அதே திங்கிங்ல இருக்கனால இது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். துவரம்பருப்பு சௌச்சௌ வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமா பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துருவேன். கொஞ்சம் தாளி போட்டா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி சட்னி வந்து வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. அதனால அதை ரன் பண்ணிட்டு அதுக்கும் ஒரு தாளி போட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து போல ஒரு தாளி போட்டேன். ரெண்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் தோசை மாவுக்கு பாத்தீங்கன்னா தோசை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உளுந்து அரிசி வெந்தயம் எல்லாமே அட் அ டைம்ல ஒரே பாத்திலே ஊற வச்சுட்டு ஒரே சிங்கிள் கிரைண்டர்ல போட்டு ரன் பண்ணி எடுத்துருவேன். இட்லி நான் மட்டும் தனித்தனியா உளுந்து தனியா அரிசி தனியா ரன் பண்ணுவேன். உங்களுக்கு தோசைனா அவ்வளவா தெரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே இதுல ரன் பண்ணிட்டேன். அதுவுமே சூப்பரா அழகா பொங்கி வந்திருந்தது. பார்க்கவே சூப்பரா இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கா தோசை போட்டு அவங்கவுங்க ரெடி பண்ணி விட்டேன். நேத்தி போலவே இன்னைக்கும் ஒரே தட்டு தான். ஃபர்ஸ்ட் என் தம்பி சாப்பிட்டாரு, அடுத்தது எங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன். சிங்கிள் பிளேட்லயே வந்து ஒரு டிஃபனை முடிச்சிருவோம் நாங்க எல்லாருமே. இது மேக்சிமம் எங்க வீட்டுல நடக்கிறது. உங்க வீட்டுல நடக்குமான்னு சொல்லுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு என் தம்பியை ஸ்கூல்ல விட போனேன். நிதிக் பஸ் வந்துச்சு நிதிக் எடுத்துக்கோ அப்படி சொன்னேன். எல்லாமே ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும்னு இருக்கான். நம்ம முறைன்னு சொன்னா சிரிக்கிறான், சரின்னு சொன்னா மறக்கிறான். ஹோம்ஒர்க் எதுனா நான் எழுத மாட்டேன். ஸ்கூல் போனா போக மாட்டேன். ஸ்கூல் லீவ் நிதிக் அப்படின்னு சொன்னா அப்பதான் எனக்கு நீங்க டைம் ஆகுது, நீங்க ஸ்கூலுக்கு என்ன ரெடி பண்ணலையா, உங்களுக்கு வந்து என்ன ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, ஏன் நீங்க இது போல கஷ்டப்படுத்துறீங்க, என்ன ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு அழுவான்.
என்ன நிதிக் நம்ம சொல்றதே கேட்காம நீ ஆப்போசிட்லயே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏஜ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப திங்கிங் வந்து நம்ம சொல்றதா அப்படின்னு இருக்கும் போல. உங்க வீட்ல இது போல இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் சிரின்னு சொன்னா இப்ப முறைப்பான் பாருங்களா அவன். அதுக்கப்புறம் சிரிச்சிருவானா. நல்லா இருந்தது. ஸ்கூல் பஸ் வந்துச்சு நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அடுப்பு ஏன் கொஞ்சம் வந்து லைட்டா வளைஞ்சிருக்கு, அதுக்குள்ள வளைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அது சூர்யா இருக்குல்ல, நேம் போட்டுருக்குல, அதுக்கு மேல லைட்டா வளைஞ்சிருக்கு. ஏன் வளைஞ்சிருக்கு? இப்பதானே புதுசா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வாங்கினதே வந்து கொஞ்சம் வளைஞ்சுதான் வாங்கினேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்டீல்ல வாங்க எனக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனா எனக்கு அடுப்பு வேணும்னு தோணுது. சரி கடையில போயிட்டு ஒரு 2, 3 கடையில கேட்டேன். ஒரு 1700, 650, 1800 அது போல தான் சொன்னாங்க ரேட்டு. ஒரு 3 கடையில கேட்டேன். எனக்கு ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்க மனசு இல்ல. ஆனா எனக்கு அடுப்பு வேணும்னு தோணுச்சு. சரி கம்மியான ரேட்ல எதுவும் இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்குமா, அது வேணா நீ எடுத்துக்கோ நான் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னாரு. சமைக்க முடியுமான்னு கேட்டேன். சமைக்கலாம் முடியும். ஆனா லைட்டா டேமேஜா இருக்கு. இது வந்து புதுசா பால் காசுங்க எடுக்க மாட்டாங்க. புதுசா மேரேஜ் ஆயிட்டு போறாங்களா, அவங்களும் வந்து வாங்க மாட்டாங்க. இது போல பழைய அடுப்பு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது போலதான் வாங்குவாங்க. நீங்க வேணா எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துங்க அப்படி சொன்னாரு அவரு. சரி நீங்க காட்டுங்க நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எடுத்துட்டு வந்து காட்டினாரு. இங்கதாம்மா டேமேஜ் வேற எதுவும் இல்ல. நீ எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கோ நான் கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 500 போல கம்மி பண்ணாரு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பேசிட்டு 1600 சொன்னதை வந்து 1000 ரூபாய்க்கே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி 1000 ரூபாய் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வளைவுனால எதுக்கு 600 ரூபாய் நம்மளுக்கு லாபம் தானே. நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு தானே இருக்கும். அதனால இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனாலதான் அது கொஞ்சம் பேக்கா இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்கேத்திட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.